அழாத கௌரிமா, எல்லாம் சரியாயிடும். கௌரிமா, நீ மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு உண்மையிலேயே ஆத்மார்த்தமா உன்னோட அடுத்த நேர்த்தி கடனை பண்ணு. அப்புறம் இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா சோதனைகள் வரத்தான் செய்யும். தெய்வத்தை மனசுக்குள்ள ஒருநிலைப்படுத்தி நினைக்கிறப்பதான் இந்த மாதிரி எல்லா சோதனைகளையும் கொடுப்பான். அதே மாதிரி தான் ஆத்தாவும் உனக்கு சோதனையை கொடுக்குறான். இந்த சோதனையை ஒன்னொன்னா நீ கடந்து விடாமுயற்சியால உன் நேர்த்தி கடனை செஞ்சு முடிக்கிறப்போ அந்த அம்மனே இறங்கி வந்து உனக்கு ஆசையும் அருளும் கொடுப்பா. சரியா? இந்த நேர்த்தி கடனை நீ நல்லபடியா முடிச்சிரு. வரேம்மா. என்னோட துர்கா எப்படியாவது விடுதலையாகி வெளியே வரணும்மா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் நான் நினைச்சேன். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா, என் மேல கோபம் இருந்தா அந்த கோபத்தை முழுக்க முழுக்க என் மேல மட்டும் காட்டு. உன் கோபத்துக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட இருந்து எடுத்துக்கோமா. என் உயிர் பிரிஞ்சாதான் உன் கோபம் குறையும்னா முதல்ல நீ என்னோட உயிரை எடுத்துக்கோமா. நீ ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு துர்கா உயிரை காப்பாத்துமா. வீரவன துர்க்கையே, ஜெய வீர ஜெய துர்க்கையே, காமாட்சி மீனாட்சி மகமாயியே, அங்காளி செங்காளி ஆங்காரியே, தூண்டாமணி விளக்கில் கனகோபம் காட்டு. ஐயோ கௌரிமா, கௌரிமா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமா சென்றா சொன்ன நடக்கிறத பார்த்தா என் ஆத்தா மனசு இறங்குற மாதிரி தெரியல. எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன்னு அப்பதான் என் ஆத்தா மனசு இறங்குறா. ஆமா கௌரிமா, கௌரிமா வேணாமா, சொன்னா கேளுமா. கௌரிமா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை நீங்களே இப்படி காயப்படுத்திக்கலாமா? ஆத்தா கண்டிப்பா மனசு இறங்குவாமா. இந்த வாட்டி உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாமா.